ஹாய் ஆல் வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பேசிக்காக எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும், எப்படி போர் பண்ணணும், இதெல்லாமே நான் இன்றைக்கி கிளாஸில் இருப்பேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே இதுதான் பேசிக்ஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன டைப் ஆஃப் கேண்டில்னாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேண்டில் மேக்கிங்கில் வந்து இந்த டைப் ஆஃப் வேக்ஸஸ்க்கு ஒரே மெத்தட் தான். பட் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் போடலாம், மோல்டில் போடலாம், ஸோ எதில் வேணாலும் போடலாம். ஸோ இன்றைக்கி காட்டுற மெத்தடு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு உங்கள் அவைலபிள் மோல்டு, உங்கள் அவைலபிள் ஃபார்ம் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மெத்தட் இஸ் சேம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம வந்து கேண்டில் மேக்கிங் ஃப்ரீ கிளாஸ் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னால் பிரேஸ்லெட் மேக்கிங் அண்ட் இன்விசிபிள் செயின் மேக்கிங் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பாலிகார்பனேட்லேயும் இந்த சிலிக்கான் மோல்ட்லேயும் தான் நான் உங்களுக்கு கேண்டில் செஞ்சு காட்ட போகிறேன். ஓகேவா? அரோமா ஆயில் வந்து இந்த மாதிரி லெமன் கிராஸ் அரோமா ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் கலர் பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரோமா ஓகேவா? இந்த மாதிரி நான் 2 பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாத்திரத்தில் இவ்வளோ தூரம் மட்டும் தண்ணி வச்சுட்டு நம்ம இதில் வந்து வேக்ஸை போட்டுட்டு இப்படி டபுள் பாயில் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டவ் கிட்ட நான் வீடியோ காட்ட முடியாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டவ் கிட்டலாம் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன், இண்டக்ஷன் இல்லை. ஸோ நான் மெல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னால் இதில் வந்து வாட்டர் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் போட போகிற பாத்திரத்தில் வந்து வேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ வேக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ வேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ வேக்ஸுக்கு எவ்வளோ செய்யலாங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நான் இவ்வளோ வேக்ஸ் போட்டால் எனக்கு இவ்வளோ வருது, எனக்கு இவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து மெல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் கீழே தண்ணி ஊற்றி இதில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? மெல்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ மெல்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸு அண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸும் கலரும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. பிகாஸ் நிறையா இந்த பவுடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அவுட்கம் வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு சும்மா நான் மைல்டாக போட்டுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ கலர் வேணாம். ஸோ நான் சும்மா ஒரு மைல்டாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஸோ நான் மைல்டாக ஆட் பண்ணக்கப்புறம் உங்கள்கிட்ட பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கலர் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இது ஆட் பண்ணலாம். எசன்ஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஃபியூ ட்ராப்ஸ். இங்கே பாருங்கள், சும்மா ஒரு 1 2 3 ஒரு இப்போ நான் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஊற்றிருப்பேன். அந்த 4 to 5 ட்ராப்ஸ் வந்து போதும். ஓகேவா? இது பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். இது சீக்கிரம் செட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது உங்கள் கண்டெய்னரில் ஊற்றக்கூடாது. ஓகேவா? இதோட கரெக்ட் மெஷர்மெண்ட் என்னென்னா 49 degrees இருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சரில் ஆன் பண்ணிட்டு பாருங்கள், 49 degree செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் தெரியுதா என்னன்னு தெரில. நான் 49, இப்போ தான் 42 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 40 50 இப்போ பாருங்கள், எனக்கு நல்லாவே வந்துடுச்சு. 50 மேலே தாண்டி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ 49 அந்த இதில் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கான மோல்லையோ இதுலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளரில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டம்ளரில் ஷிஃப்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு போர் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட பபிள் ரேப் எடுத்துக்கோங்க. பபிள் மோல்டில் தான் நான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸோ இந்த பபிள் மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு இது வைக்கணும், ட்விக் வைக்கணும். இப்போ உங்களுக்கு ட்விக் வந்து சில டைம் நிற்கலை, ட்விக் பேச்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ட்விக் நிற்கலைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு
உங்களான இதை ஊற்றிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு கரெக்டாக வருது. ஊற்றிட்டு நீங்கள் ட்விக்கை விட்டிங்கன்னா அது நின்றுக்கும். கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சிட்டு சென்டரில் விட்டுருந்தீங்கனாலே அது நின்றுக்கும். ஓகேவா? நான் இந்த குட்டி இதில் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த குட்டி இதில் ட்விக்கை நீங்கள் நிற்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த இது மெல்டட் வேக்ஸ், உங்களுக்கு வீடியோ இருக்கிறேன் பேக்ரவுண்டுன்னு பார்த்தேன், அதனால தான் கொஞ்சம் எனக்கு மேடு பள்ளமாக இருக்குது. நீங்கள் வந்து பண்ணும்போது ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேயே வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? ஓகேவா? இதில் ஊற்றிட்டேன், கொஞ்சம் இதில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ட்விக் வைக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, கடைசியில் ஹோல் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு நோ இஷ்யூஸ். இப்போ இதில் எனக்கு வந்து கீழே சர்ஃபேஸ் இப்படி இருக்கிறனால என்னால் ட்விக் வந்து நிற்க மாட்டேன். ஸோ நான் இதில் உங்களுக்கு கடைசியாக ஆட் பண்ணி காட்டுறேன் ட்விக்கு. ஸோ அதில் நோ இஷ்யூஸ். ஓகேவா? ட்விக்கு கடைசியில் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ இதில் ட்விக் எப்படி ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படி வச்சிங்கன்னா போதும், நின்றுக்கும். பாருங்கள், நின்றுக்குச்சு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. நம்ம இது க்யூர் ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி நிற்க வச்சிட்டிங்கன்னா அது வாட்டி நின்றுக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைனா எந்த சைடு சாயுதோ அந்த சைடு ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சிட்டிங்கனாலும் அது வாட்டி நின்றுக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நான் உங்களுக்கு அந்த ஸ்பூன் வச்சு காட்டுறேன். இதுன்னு பார்த்துட்டு அந்த சைடாக ஒரு தடுப்பு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ எனக்கு இந்த பக்கம் சாயுது, அதனால நான் இப்படி வச்சுட்டேன்னா அது வாட்டி நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு க்யூர் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது வந்து க்யூர் ஆக மேக்ஸிமம் ஒரு 1 to 2 hours டக்குன்னு செட் ஆகிடும். பட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ஃபியூ ஹவர்ஸில் எடுத்துடலாம். இது மேக்ஸிமம் ஒரு 5 to 6 hours மேலே வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்கம் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ மெயினாக வந்து நான் இதில் சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். அண்ட் 49 degree செல்சியஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் இதில் இருந்தாலும் போர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர். இது 49க்கு முன்னாலேயே வந்து நீங்கள் ரொம்ப ஹீட்டாக போர் பண்ணால் இதாகாது. பட் ரொம்ப 50, 55, 60 அதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பாத்திரத்துலேயே வந்து அது வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாலேயே முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோ தான். இதோட அவுட்கம்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.